எல்லோரும் குஷியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து 28/5/1970 அவைத்தமர்வு 2வது பாகம் பார்க்க போறோம். குறிப்பா இதுக்கு முன்னாடி பாகத்துல சேவையில காலி ரூபம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் அந்த உறுதித்தன்மை இருக்கணும். அலட்சியமா இருக்கக்கூடாது. மற்றவர்கள் தான் உங்ககிட்ட பலியாகணுமே தவிர, நீங்க பலியாயிடக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம பார்க்கலாம். வேறு எந்த ஒரு குரூப்பும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த குரூப் நீங்கள் செய்து காட்ட வேண்டும். அற்புதம் செய்து காட்ட வேண்டும். சதா ஒருவருக்கொருவர் உதவி மற்றும் சகயோகம் தருபவராக இருந்தால் வெற்றி நட்சத்திரம் உங்கள் நெற்றியின் மீது ஒளி வீச தோன்றும். அன்பும் ஒத்துழைப்பும் கொடுப்பதில் உங்களிடம் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அன்பும் ஒத்துழைப்பும் உங்களிடம் சேர்ந்து வரும்போது சக்தி பிராப்தியாகும். அந்த சக்தி மூலம் பிறகு வெற்றி பெறுவீர்கள். ஆக இந்த 2 விஷயங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும். தேவிகள் ஒரு பார்வையிலேயே அசுரர்களை சம்ஹாரம் செய்துவிட்டனர் என்று உங்கள் ஜட சித்திரங்கள், விக்கிரகங்கள் பற்றிய மகிமையின் பாடல் உள்ளது. அதுபோல ஒரு நொடியில் தீய சம்ஸ்காரங்களை அழிக்கும் சம்ஹார மூர்த்தியாக நீங்கள் ஆக வேண்டும். இப்போது இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். அதாவது எங்கே சம்ஹாரம் செய்ய வேண்டுமோ அங்கே புதிதாக படைத்து விடக்கூடாது. மேலும் எங்கே படைப்பை படைக்க வேண்டுமோ அங்கே அழிக்கும் காரியத்தை செய்துவிடக்கூடாது. எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டுமோ அங்கே மாஸ்டர் சங்கர் ஆகிவிடக்கூடாது. எங்கே மாஸ்டர் பிரம்மா ஆக வேண்டும், எங்கே மாஸ்டர் சங்கர் ஆக வேண்டும் என்கிற ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். படைப்பதற்கு பதிலாக அழித்து விட்டாலும் தவறாகிவிடும். அழிப்பதற்கு பதிலாக படைத்தாலும் தவறாகிவிடும். கதை கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா? எப்படி ஒரு தவறான செயல் மூலம் தேளும் கரப்பானும் உருவாயின என்று. ஆக இங்கேயும் அழிப்பதற்கு பதிலாக தலைகீழான படைப்பை படைப்பது என்றால் வீண் சங்கல்பங்கள் என்ற தேள் கரப்பான் பூச்சிகள் உருவாகிவிடும். ஆக உங்களையும் மற்றவர்களையும் தேள் போல் கொட்டுகிற அந்த மாதிரி படைப்புகளை படைக்கக்கூடாது. அத்தகைய சிருஷ்டியை படைப்பது பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த சமயத்தில் எந்த காரியம் அவசியமாக உள்ளதோ அந்த சமயம் அந்த காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும். சமயம் முடிந்து போனால் பிறகு சம்பூர்ணமாக ஆக முடியாது. ஆக இந்த குரூப் மிக மிக விரைவாக ஒப்பந்தம் செய்யவும். அதன் பிறகு அதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். மெயினா வந்து அங்கதான் காளி ரூபத்தை பத்தி சொன்னார். இப்ப உடனே காளி ரூபம்னா கோபப்படுறதுன்னு தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க அன்பு சகயோகம் இது 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றார். இதுலதான் நீங்க அற்புதம் செஞ்சு காட்டணும். ஆனா சூழ்நிலை எப்படி வரும்னா வெறுப்பு வர்ற மாதிரி நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, நாம எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி தான் வருமே. இதுதான் அசுர குணத்தின் படைப்பு. படைச்சிடாதீங்க, டக்குன்னு அழிச்சிடுங்க ஒரு வினாடியிலன்றது. அது ஏதோ ஒரு கதை இருக்குதாம். ஏதோ ஒரு தவறாக கருப்பான் தேல வந்து பிரம்மா படைச்சிட்டான்ற மாதிரி ஏதோ வரும்புல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிடக்கூடாது. ஏன்னா அன்பான உலகத்தை, ஒத்துழைப்பு கொடுக்கிற உலகத்தை நாம உருவாக்குறோம்னா நம்ம குணத்தின் மூலமா தான் அதை உருவாக்குறோம். அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது குறிப்பா இன்னைக்கு சாக்கார முறையில கூட சில பேர் 1 செகண்ட்ல பிரேக் போட்டு 1 செகண்ட்ல ஸ்டீரிங் வீல திருப்பிடணும். தேவையில்லாத எண்ணம் வந்துச்சுன்னா டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு தேவையான எண்ணங்களை நோக்கி கடகடன்னு எடுத்துட்டு வரணும். அப்படியே தேவையற்ற எண்ணங்கள் பக்கம் போக 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 அதை படிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் அங்க பக்தி மார்க்கத்துல ரத்த பீஜன்னு ஒருத்தனை வெட்ட அவனுக்கு ரத்தம், அவன் உடம்புல இருந்து கொட்டுற ரத்தம் எல்லாம் ஒரு ரத்த பீஜனா மாறிடும். அதுதான் வீண் எண்ணங்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பிரம்மா ஆக வேண்டிய நேரத்துல சங்கர் ஆகிடாதீங்கன்ற இல்லையா? நல்ல விஷயத்தை படிக்க வேண்டிய இடத்துல கெட்ட விஷயத்தை நல்ல விஷயத்தை படிக்க வேண்டிய இடத்துல நல்ல விஷயத்தை அழிக்கிற சங்கர் ஆகிடக்கூடாது. கெட்ட விஷயத்தை அழிக்கக்கூடிய சங்கர் ஆக வேண்டிய நேரத்துல கெட்ட விஷயத்தை படைக்கிற பிரம்மாவா மாறிடக்கூடாது அப்படின்னு சூப்பரா சொல்லி இருக்கிறாரு. ஸோ ஏன்னா அது உங்களையும் தேல் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கும், மற்றவங்களையும் தேல் மாதிரி கொட்டிட்டு இருக்கும். அதனால ஒரு வினாடியும், அதாவது எண்ணங்கள் தான் வார்த்தையா வருது, செயல்கள் ஆகுது. அப்ப எண்ணங்களை நீங்க படைக்கிறத வச்சுதான் உங்களுடைய வார்த்தை செயல் மட்டும் இல்ல, சிருஷ்டியே படைக்கப்படுது. பிரம்மா பாபா மட்டும் இல்ல, நம்மளும் சேர்ந்துதான் படைக்கிறோம். அப்ப மோசமான சிருஷ்டி அமையக்கூடாதுன்னா
மோசமா நீங்க நடந்துக்க கூடாது. ம். சோ எந்த நேரம் எந்த காரியம் பண்ணுமோ அத மட்டும் தான் பண்ணணும். அப்படி இல்ல டைம் போயிடுச்சுன்னா சம்பூர்ணமாக முடியாது. ஏன்னா டைம் இருக்கிறது ரொம்ப கம்மி. அதனால உடனடியா ஒப்பந்தம் வேக வேகமா ஒப்பந்தம் பண்ணிடுங்க பாபாவோட. அது மட்டும் இல்ல, அதை நிறைவேத்துறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும். சேவா கேந்திரங்களில் தன்னை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் நடவடிக்கை. அதன் பிறகு சேவையில் முழு வெற்றி பெறுவீர்களானால், சம்பூர்ண சம்பன்னமாவதற்கான 3வது விழாவை கொண்டாட வேண்டும். 3 விழாக்களையும் மிக விரைவாக நிறைவேற்றிக் காட்ட வேண்டும். சிறியவர்கள் அதிக விரைவாக செல்ல முடியும். தேடிக் கண்டெடுக்கப்பட்டவர்களாகவும், செல்லமானவர்களாகவும் சிறியவர்கள்தான் உள்ளனர் இல்லையா? ஆகவே இந்த குரூப் நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும். தைரியம் உள்ளது இல்லையா? தைரியத்துடன் கூடவே உற்சாகமும் வைக்க வேண்டும். ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. ஆனால் தன்னை மாலையாக்கிக் கொண்டு பாப்தாதாவின் கழுத்தின் மாலையாகி ஆகிவிட வேண்டும். கழுத்து மாலை ஆகிவிட்டீர்களானால் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டீர்கள். எப்போதாவது தோல்வி அடைவதற்கான சந்தர்ப்பம் வருமானால் அதை நினைவு வைக்க வேண்டும். அதாவது நாம் தோல்வி அடைபவர் அல்ல. ஆனால் பாப்தாதாவின் கழுத்து மாலையாக ஆகிறவர்கள். சின்ன சின்ன மென்மையான இலைகளை பறவைகள் அதிகம் தின்று விடுகின்றன. ஏனென்றால் மென்மையாக இருந்தால் தின்பதற்கு நன்றாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்போது உங்களை நீங்களே ஒருவருக்கு முன்னால் அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ, அப்போது வேறு யாருக்கு முன்பாகவும் சங்கல்பத்தில் கூட அர்ப்பணமாகக் கூடாது. சங்கல்பமும் அதிகம் ஏமாற்றக்கூடியது. மிக அன்பான குழந்தைகள் என்றால் என்ன செய்கின்றனர்? கருப்பு நிறத்தில் பொட்டு வைத்து விடுகின்றனர். ஆகவே இந்த குரூப்புக்கும் திலகமிட வேண்டும். அவர்கள் மீது யாருடைய கண்ணும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக. திலகத்தின் அர்த்தத்தையோ புரிந்திருக்கிறீர்கள். எப்படி திலகம் நெற்றியில் இடப்படுகிறதோ, அதுபோல் வெளிவரும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த திலகம். இந்த அனைத்து விஷயங்களும் ஸ்திதியில் நிலைத்து விடுமானால், அப்போது ராஜ திலகம் கிடைத்துவிடும். எந்த மாதிரி ஸ்திதி இருக்க வேண்டும்? அதை புரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த குரூப் இந்த ஸ்லோகனை நினைவு வைக்க வேண்டும். வெற்றி நமது பிறப்புரிமை. தோல்வி அல்ல. வெற்றிக்குத்தான் அலங்காரம் செய்ய வேண்டும். கண்களிலும் சரி, முகத்திலும் மூலமும், நெற்றியின் மூலமும் வெற்றியின் சொரூபம் தென்பட வேண்டும். சங்கல்பமும் வெற்றியை பற்றியதாக இருக்க வேண்டும். வேறு என்னென்ன காரியங்கள் உள்ளனவோ அவை அனைத்திலும் வெற்றி இருக்க வேண்டும். வெற்றிதான் பிறப்புரிமையாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த குரூப்பின் ஸ்லோகன். பட்டியலிடப்படுவதால் அனைத்தும் விடுகின்றன. அனைவரிலும் சிறியவர்கள் இன்னும் சாம்பிள் ஆகி உதாரணமாக உள்ளனர். பூனம் சகோதரி பாப்தாதாவுக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளார். யாரிடமும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையோ அவர்கள் இன்னும் நம்பிக்கைக்குரியவராக காட்டுகின்றனர். இவர் அற்புதம் செய்து காட்டுவார். பாலபவனின் ஒரே ஞாபகார்த்தத்தை எப்போதும் காட்சி பெட்டகத்தில் ஷோகேஸில் வைப்பார்கள். ஆக தன்னை எப்போதும் ஷோகேஸில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிறு குழந்தை அற்புதம் செய்து காட்டினால் இந்த முழு குரூப்புக்கும் பெயர் கிடைக்கும். இப்போது சொல்லப்பட்ட ஸ்லோகனின் பிரகாரம் செய்து காட்ட வேண்டும். சிறியவர்கள் பெரிய காரியத்தை செய்து காட்ட வேண்டும். இவர்கள் அனைவரிடம் இருந்தும் ஒப்பந்தம் எழுதி வாங்க வேண்டும். எந்த ஒரு காரணம் வந்தாலும், எத்தகைய பிரச்சனை வந்தாலும் வேறு யார் மீதும் பலியாக மாட்டோம். உண்மையான பக்கா உறுதிமொழி இல்லையா? எப்படி விதையை விதைத்த பிறகு நீர் ஊற்றப்படுகிறது, அப்போது விருட்ச ரூபத்தில் பலனளிக்கிறது. இதேபோல் அவர்கள் உறுதிமொழி கொடுக்கின்றனர் என்றால் பிறகு எந்த மாதிரி நீரை அதற்கு ஊற்ற வேண்டும்? உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு துணையும் வேண்டும். அத்துடன் கூடவே தனது தைரியமும் இருக்க வேண்டும். துணை மற்றும் தைரியம் ஆகிய இரண்டின் ஆதாரத்தில் கடந்து சென்று விடுவீர்கள். அந்த மாதிரி பக்காவாக முத்திரையிட வேண்டும். பரந்தாமம் வழியாக சொர்க்கத்துக்கு செல்வது தவிர வேறு எங்கும் சென்று விடக்கூடாது. எப்படி அரசாங்கத்தில் சீல் வைக்கின்றனர் என்றால் அதை யாராலும் திறக்க முடியாது. அதுபோல் இந்த சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் சீலை ஒவ்வொருவருக்கும் இட வேண்டும். இந்த குரூப்பில் உள்ளவர்களில் யாராவது பலவீனமாகிவிட்டால் இவர்கள் அனைவரிடமிருந்தும் கடிதம் வரும். புரிந்ததா? நல்லது. செம்ம பவர்ஃபுல்லா பாபா சொல்றாரு. ஒப்பந்தம் பண்ணணும் உடனடியான்ற. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, உடனடியா சேவையில ஈடுபடுறதுக்கு தான் ஒப்பந்தம்ன்றது. ஒப்பந்த பணியாளர்கள் இல்லையா, இங்க பணி செய்யறதுக்கு தான் ஒப்பந்தம் ஆகுறதே. அப்படி சேவையில ஈடுபடுத்திக்கிறது மூலமா தான் ஒப்பந்தம் அல்லது பாபாவோட நிச்சயிக்கப்படுறோம், நிச்சயதார்த்தம் ஆகுது.
பிறகு எப்ப சேவையில முழு வெற்றி அடையறீங்களோ அப்ப சம்பூர்ண சம்பன்னம் ஆகிட்டேன் அப்படின்னு 3வது விழாவை கொண்டாடணும். இல்ல 3 விழா. முதல்ல இப்ப வந்திருக்கிறது முடிவெடுக்கிறதுக்கான விழா. இந்த பாதையில போலாமா வேண்டாமா, அதாவது சரண்டர் ஆவறதுக்கு முன்னாடி இது. அதாவது குமாரிகள் பட்டிக்கு கூப்பிட்டு கொடுக்கும்போது அங்க முடிவு பண்ணுவாங்க, சாதாரண வாழ்க்கை வாழலாமா அல்லது இங்க வாழலாமான்றது மாதிரி அது. சோ அதான் சொல்றாரு. அப்ப இது ஒரு விழா. இதுக்கப்புறம் இல்ல நான் வந்து சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே பாபாவோட நிச்சயதார்த்தம், அதாவது சேவையில ஈடுபட்டுணும். அப்ப அந்த சேவையில முழு வெற்றி அடைஞ்சா அப்பதான் சம்பூர்ண சமர்ப்பணம், ஃபுல் சரண்டர் ஆகும். ஸோ 3 விழாவையும் கொண்டாடணும்ன்றாங்க. அதுக்குள்ள பயங்கரமான டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு. நிறைய பேர் அந்த பேட்ச் வாங்குறதுக்கு முன்னாடி நாள்லாம் காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி வரும் டெஸ்ட் பேப்பர். பயங்கரமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். இந்த நெருப்பு மேல நடக்க சொன்னா கூட நடந்துட்டு போயிடலாம். இதுதான் பெரிய விஷயம். அப்படி இருக்கும் டெஸ்ட் பேப்பர். அதோடைய நினைவுதான் பக்தர்கள் நெருப்பு மேல நடக்கிறாங்க. ஸோ அதுவும் இப்ப புதுசா வரவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க இல்லையா, சின்னவங்க தான் அதிக வேகமா போக முடியும்ன்ற. ஏன்னா பெருசாக ஆக அந்த அகங்காரம் வந்துடும். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அகங்காரம் இருக்காது இல்லையா. அதே மாதிரி தேடி கண்டெடுக்கப்பட்டவர்களாகவும் செல்லமானவர்களாகவும் கூட சின்னவங்க தான் இருக்கிறாங்க இல்லையா. அதனால இந்த குரூப் நடைமுறையில இந்த அதிசயம் செஞ்சு காட்டணும். தைரியம் இருக்குதா, தைரியமும் வேணும், ஊக்க உற்சாகமும் வேணும். அது குஷி குஷியாகவும் பண்ணணும். ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. அதான் காளி ரூபம். உங்களை மாலையாக்கி பாப்தாதாவின் கழுத்தின் மாலையாக நீங்க ஆகிடணும் இல்ல. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான ஒரு பாட்டு வருமே. இருக்கிற இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம், பாபா கழுத்துல இருந்தா சௌக்கியம் தான், கீழே வந்துட்டாதான் மாட்டிக்குவோம். சோ கழுத்து மாலை ஆகிட்டீங்கன்னா ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க. ஏன்னா பாபா கழுத்துல நான் மாலையா இருக்கிறேன்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்படி ஒருவேளை தோல்வி அடையிற மாதிரி சந்தர்ப்பம் வருது ஏதோ ஒரு விகாரத்தினால அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், நான் தோல்வி அடைபவன் அல்ல, பாபா கழுத்து மாலையா இருக்கிறவன் அப்படின்னு ஞாபகம் வரணும். டக்குன்னு அந்த ஞாபகம் வரணும். ஒரு புதுசா இருக்கக்கூடிய இலையை தான் பாத்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி அந்த புழு சாப்பிட்றது எல்லாமே நடக்கும். ஏன்னா அது மெலிசா இருக்கும், ஈஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லாவும் இருக்கும். அதனால நீங்க புது குழந்தை இல்லையா, மாயான்ற புழுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், மென்மையா இருக்கக்கூடாது, இங்க காலி ரூபத்துல இருக்கணும். ஏன்னா எப்ப உங்களையே நீங்க அந்த ஒருவர் முன்னாடி அர்ப்பணம் பண்ணிட்டீங்களோ அதுக்கு பிறகு எண்ணத்தில் கூட நீங்க மத்தவங்களுக்கு அர்ப்பணம் ஆகிடக்கூடாது. சோ இதோடைய நினைவார்த்தம் தான் மகாபாரதத்துல தர்மர் வந்து எல்லாரையும் வச்சு பணயம் வச்சு சூதாட்டம் ஆடும்போது கடைசியில திரௌபதி கேட்பா, முதல்ல அவரை வச்சாரா என்ன வச்சாரா, அவரை தான் வச்சார். இப்ப அவரே அடிமையானதுக்கு அப்புறம் அவருக்கே அது மனைவி, அவருக்கே யாருமே கிடையாது அப்படிங்கிறது இந்த ஞானம். அது அதுல பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது நமக்கு. அப்ப நீங்க பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி மத்தவங்களுக்கு அர்ப்பணம் ஆக முடியும்? நீங்களே எனக்கு அடிமை இல்ல. திருவருட் செல்வர் படத்துல கூட ஒரு நாயன்மார் அப்பரோ யாரோ அந்த மாதிரி ஆவாங்க. கல்யாணம் ஆகுற நேரத்துல வந்து உன் குடும்பமே எனக்கு அடிமைன்ட்டு இட்டுட்டு போயிடுவேன். கொடுத்துட்டாங்க உங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சிவன் வந்து தடுத்தாட்கொண்டார். கரெக்ட். அப்ப சங்கல்பத்துல கூட அர்ப்பணம் ஆகக்கூடாது. அதான் கடவுளுக்கு நேர்ந்து விட்டதுன்ட்டு இந்த கோயிலுக்காக மாடு இந்த மாதிரி விஷயம்லாம் நேர்ந்து விடுவாங்க. அதை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி நாம நேர்ந்து விடப்பட்டவர்கள், அது ஞாபகம் இருக்கணும். அதிலும் குறிப்பாக பாருங்க, சங்கல்பத்துல கூட யார் முன்னாடியும் அர்ப்பணம் ஆயிடக்கூடாது. அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. ஏன்னா சங்கல்பம் தான் அதிகமா ஏமாத்தும். பயங்கர எச்சரிக்கை. முதல்ல எண்ணம் தான். அதனால பாபா என்ன பண்றாருன்னா, ரொம்ப அன்பான குழந்தைனா அதுக்கு திருஷ்டி போட்டு வைப்பாங்க கருப்பு கலர்ல. அந்த மாதிரி இந்த குரூப்புக்கு திலகமிடணும். ஏன்னா நீங்களாம் எனக்கு அன்பான குழந்தைங்க, யார் கண்ணும் என் குழந்தை மேல பட்டுடக்கூடாது.
அந்த பொட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பொட்டு நெத்தியில இடுவாங்க. அந்த பொட்ட பார்த்த உடனே அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணா, இந்து பொண்ணா எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா பார்த்த உடனே முகம் தான் தெரியுது, நெத்தி தான் தெரியுது. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் உங்க ஸ்திதியில நிலைச்சு இருக்கிறதா அந்த பொட்டு வைக்கிறது இல்லையா? நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், பாபா கிட்ட அர்ப்பணமாகி இருக்கிறேன்னு அந்த நினைவு இருக்கணும். அதுதான் அந்த ஸ்திதி. எப்பவுமே பொட்டு வைக்கிறதுடைய அர்த்தம் வந்து இதுதான். சோ இந்து மதத்துல வந்து பெண்கள் பொட்டு வைக்காம இருக்கவே கூடாது இல்லையா? அது அமங்கலம்னுவாங்க. அப்ப பாபாவோடு இணைஞ்சு இருக்கிறதா இங்க பொட்டு வைக்கிறது. நினைவுனால இணைஞ்சு இருக்கிறது. சோ அதுக்காக தான் இந்த திலகம்ன்ற. அதனால எல்லா விஷயத்திலும் இந்த ஸ்திதியில நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா ராஜ திலகம் கிடைச்சிடும். இப்ப இந்த நினைவுன்ற திலகம் இருக்கணும். அப்ப என்ன மாதிரி ஸ்திதி இருக்கணும்னு தெரியும் இல்லையா? ஆடாத அசையாத நிலை இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆடாத அசையாத நிலை இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒத்துழைப்பு இருக்கணும், சிடுமூஞ்சி இருக்கக்கூடாது. இதுலெல்லாம் கவனம் இருக்கணும். அதே நேரத்துல விலகியும் இருக்கணும், அன்பாவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். சோ அதுக்குதான் ஸ்லோகன் ஞாபகம் வச்சுக்கணும்ன்றாரு. அது என்னது? வெற்றி எங்கள் பிறப்புரிமை, தோல்வி கிடையாது. தோல்வி என் சரித்திரத்திலே கிடையாது. நிறைய ராஜா கதையெல்லாம் வரும். அப்படி இருக்கணும். ஏன்னா இங்க கூட பாபா இருக்கிறார், அது ஞாபகம் இருக்கணும். அதனால உங்களுடைய அலங்காரமே வெற்றியின் அலங்காரமாக இருக்கணும். கண்ணுலயும் அந்த திடத்தன்மை இருக்கணும் இல்லையா? அதை அடைஞ்சாகணும்ன்ற ஒரு வெறி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி கண்ணுலயும் அது இருக்கணும், முகத்திலையும் இருக்கணும், நெத்தியின் மூலமாகவும் அந்த வெற்றியின் சொரூபம் தான் தென்படணும். நான் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறவன். இது வந்து யுத்தம், தொடர்ந்து யுத்தம். இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுடைய எண்ணம் கூட வெற்றியை பற்றிய எண்ணம் தான் இருக்குமே தவிர தோல்வியை எண்ணம் இருக்கக்கூடாது இல்லையா? சொர்க்கத்துக்கு போறேன். இதுக்கு முன்னாடி முரளியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2 ஞாபகம் வச்சுக்கணும். சொர்க்க ராஜ்யமும் ஞாபகம் வச்சுக்கணும், உலக அழிவு முரசும் ஞாபகம் வச்சிருக்கணும். அப்ப அந்த வைராக்கியத்தை கொடுக்கும். அழியக்கூடிய உலகத்தின் மீது எனக்கு எதுக்கு பற்று? நான் போக போற இடத்துலதான் என்னுடைய கவனம் இருக்கணும். அதனால வெற்றியின் சொரூபம் தான் இருக்கணும். சங்கல்பமும் வெற்றியை பற்றி தான் இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் அனைத்திலும் வெற்றி தான் அப்படின்னு அனைத்திலும் இந்த நினைவு இருக்கணும். லட்சியம், அதை நோக்கி போயிட்டு இருக்கிறன்ற அந்த நினைவு கட்டாகாம இருக்கணும். ஏன்னா வெற்றி தான் உங்களுடைய பிறப்புரிமையா இருக்கணும். இதுதான் இந்த குரூப்புக்கான ஸ்லோகன், நம்ம எல்லாருக்குமான ஸ்லோகன். எப்படி பட்டியில, அதாவது செங்கல் சூளையில போட்டா எல்லாமே ஒரே மாதிரி வெந்துடுதோ, அந்த மாதிரி எல்லாரையும் விட சின்னவர்கள் தான் இன்னைக்கு எல்லோருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். பெரியவங்க முரளி வாசிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 6 வயசு குழந்தை வாசிக்கிறது ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ரொம்ப ஃபேமஸா வந்தது. நேபாள் குழந்தைன்னு நினைக்கிறேன். அப்ப பார்க்கும்போது அதுதான். அப்ப சின்ன குழந்தைங்களை வச்சுதான் மத்தவங்களுக்கு அந்த வைராக்கியம் வரும். பெரியவங்களை பார்த்தாலும் பெருசா வராது. அப்ப நீங்க அந்த மாதிரி ஷோகேஸ் ஆகணும், உதாரணமா ஆகணும்ட்டு பூனம்னு ஒரு சிஸ்டர் அப்ப இருந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி சொல்றாரு. யாருக்கிட்ட, அதாவது மேபி அந்த சிஸ்டர் மேல மத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம கூட இருந்திருக்கலாம். அதான் சொல்றாரு, யாருக்கிட்ட எந்த ஒரு நம்பிக்கையும் யாரும் வைக்கலையோ அவங்க இன்னும் நம்பிக்கைக்குரியவரா ஆகி காட்டணும் இல்லையா? இவங்கள போய் நம்ம இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு ஆகி காட்டணும்ன்றாரு. எவ்வளவு வைராக்கியம் பாருங்க. சோ இவர் கண்டிப்பா அப்படி அற்புதம் செஞ்சு காட்டுவாருன்னு தட்டி கொடுக்கிறார். ஏன்னா பாலபவனுடைய ஒரே ஞாபகார்த்தம் இவரு. பாலபவன்னாலே குழந்தைங்க இல்லையா? பாலன்னாலே குழந்தை. அப்ப ஞாபகார்த்தத்தை எப்பவுமே ஷோகேஸ்ல தானே வைப்பாங்க. அதனால எப்பவுமே நான் ஷோகேஸ்ல இருக்கிறதுலதான் எல்லாருடைய பார்வையும் போகும் இல்லையா? அப்ப உங்களை நீங்க ஷோகேஸ்ல வச்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கிறேன், ஸ்டேஜ்ல ஹீரோ பார்ட் நடிக்கிறேன் அப்படின்ற ஞாபகம் இருக்கணும். ஒரு சின்ன குழந்தை அற்புதம் செஞ்சு காட்டிடுச்சுன்னா முழு குரூப்புக்கும் பேர் கிடைக்கும். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க எங்க சென்டர். இப்ப சிவானி சிஸ்டர் எல்லாரும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஊர்ல அவங்க எங்க சென்டர்னு பஞ்சாப்காரங்க சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க டெல்லிக்காரங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க அற்புதம் செய்யறதுனால. ஆனா ஆரம்பத்துல அப்படி நினைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அற்புதம் செஞ்சு காட்டுன உடனே சொல்றாங்க இல்லையா? அப்ப முழு குரூப்புக்கும் பேரு கிடைக்குது. அங்க புதுசா போறவங்க கூட சிவானி தீதி எங்க சென்டர்ல தான் வந்தாங்க தெரியுமான்னு பெருமையா சொல்லிக்குவாங்க. சோ அதனால
இந்த ஸ்லோகன் படி நடக்கணும். என்ன ஸ்லோகன்? வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, தோல்வி கிடையாது. நான் ஷோகேஸ்ல இருக்கிற ஷோ பீஸ். சின்னவங்க பெரிய காரியத்தை செஞ்சு காட்ட முடியும். ஸோ எல்லார்கிட்டையும் ஒப்பந்தம் எழுதி வாங்கணும். என்ன ஒப்பந்தம்? என்ன காரணத்துக்காகவும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யார் மேலேயும் நான் பலியாக மாட்டேன். ஏன்னா நிறைய பாபா குழந்தைங்களுக்கு எப்ப பிரச்சனை வரும்னா, அதாவது பெரிய பிரச்சனை வரும்போது தான் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சென்ட்ரல் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அடப்பாடான்ட்டு நொந்து போயிடுவாங்க. அதான் எழுதி வாங்குங்கடா. எழுதி வாங்குனாலே என்ன அர்த்தம்? வரப்போகுது பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ அதனால யார் மேல எப்படிப்பட்டவங்க வந்தாலும் பலியாக மாட்டோம். உண்மையான பக்கா உறுதிமொழி தானே. விதை விதைச்சிங்கன்னா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது விருட்சமாகி பழம் கொடுக்கும், பலன் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க உறுதிமொழின்ற விதை போட்டுட்டீங்கன்னா அதுக்கு திடமான எண்ணம்ன்ற தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கணும். கூடவே பாபாவுடைய துணையும் இருக்கணும். அதை நிறைவேற்றியே தீர்வுன்ற தைரியமும் திட எண்ணமும் இருக்கணும். இந்த ரெண்டின் ஆதாரத்துல தான் நீங்க கடந்து போக முடியும் எல்லா பிரச்சனையும். சோ அந்த மாதிரி பக்காவா முத்திரையிடப்பட்டவர்களாக நீங்க இருக்கணும். இதோடைய நினைவுதான் பாருங்க, வைஷ்ணவர்கள் முத்திரையிட்டுக்கிறாங்க. இங்க கையில வந்து முத்திரையிட்டுக்காங்க. முத்திரையிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில சாப்பிட மாட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் நாளையே தொடங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. என்ன முத்திரையிடணும் அப்படின்னா, நான் பரந்தாமத்து வழிய சத்தியுகத்துலதான் லேண்ட் ஆகணும் ஆத்மா. வேற எங்கேயும் போயிடக்கூடாது. எப்படி அரசாங்கத்துல ஒரு கடைக்கோ இதுக்கோ சீல் வச்சுட்டாங்கன்னா யாருமே வந்து திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சர்வ சக்திவான அரசாங்கத்துடைய சீல் உங்க மேல இடப்பட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள யாருக்கும் இடம் கிடையாது. நோ என்ட்ரி இந்த மனசுக்குள்ள. பாபா மட்டும்தான். சப்போஸ் எந்த பிரச்சனையோ மனிதர்களோ உள்ள போயிட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க பலகீனம் ஆயிட்டீங்கன்னா, சென்டர்ல இருக்கிற அத்தனை பேரும் பாபாக்கு லெட்டர் எழுதுவாங்க, எங்க சிஸ்டர் சரியில்லை மாத்துங்கன்ட்டு. நடந்துட்டு இருக்குது எல்லா சென்டர்லயும். சென்டருக்கு போறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சென்டர்ல மேல இருக்கிறவங்களுக்கு சரியில்லைன்னா லெட்டர் பறந்துகிட்டே இருக்கும். ஜோன் இன்சார்ஜுக்கு போகும், மதுபனுக்கு போகும். கண்டினியூஸ். அது அசிங்கம் தானே. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுக்கல. அங்க போகும்போது சே நம்மள கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு ஒரு விரக்தி வரும்ல. சோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.